என் சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் சகோதரி வாஞ்சனி. இனி காலம் செல்லாது. எங்களுக்கு நேரம் பத்தாது. நான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கிறேன். 3 தரம் 7 இந்த வேதாகமத்தில் குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே இதை முத்திரை போட வேண்டாம். முத்திரை போடுறேன்னா மறைக்கிறது. இதை மறைச்சு வேறொன்றை சொல்ல வர்றது. இதெல்லாம் சரி வராது. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை முறையாக மக்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட வேண்டியது தேவனால் தொடப்பட்ட பிள்ளைகளுடைய தேவகடமை. 7 சபைகள். எபேசு முதலாவது, 2வது, சிர்மினா, பெர்கமு, இதெல்லாம் சபையினுடைய பெயர்கள், ஆதி சபையினுடைய பெயர்கள். தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா, இப்படி 7 சபைகள் உருவாக்கப்பட்ட ஆதி சபைகள். இந்த 7 சபைகள், இந்த 7 சபைகளும் ஒருங்கப்படுத்தி விட்டது ஆண்டவரால், தேவதூதர்களால். விலகு கொஞ்சம். ஏனென்றால் அங்கே குளிரும் இல்லை, அனலும் இல்லை. அவர்கள் சோர்ந்து போய் செயலிழந்த செயற்பாடுகளில் இருக்கிறார்கள். மக்கள் மனநிலையெல்லாம் அங்கே போவது, அங்கே போய் ஒரு மணி அடிப்பது, திரும்பி வருவது கட்டத்தில் ஆகிவிட்டது. ஆனபடினால் அங்கே செல்லாது. மக்களே விழித்தெழுங்கள். இந்த விளையாட்டெல்லாம் சரிவராது. உங்களை தேவதூதன் அக்கினி புலம்புகளாக காண விரும்புகிறார். மற்றது 7 சபை இப்போ சொன்னேன். 3 7 என்று நான் சொன்னேன். இப்பொழுது 7 முத்திரைகள். அன்றியும் உள்ளும் புறமும் 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின சுவிசேஷகம்தான். உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தக சுருளை சிங்காதனத்தின் மேல் இருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் ஜார் என்று உரத்த சத்தம் வெளிப்படுறது. ஜாராக இருக்கும் எங்களுடைய தேவதூத தளபதி இயேசு கிறிஸ்துவே தான் இந்த முத்திரைகளை உடைக்க போறார். அதற்கு முதல் அவர் வந்து எங்களுக்கு திருரத்தம் தந்து எங்கள் நெத்திகளில் திருமுத்திரை திருரத்தத்தாரா கொடுத்து முடித்து விட்டார். அதுக்கு பிறகுதான் இங்க அடி நடக்க போகுது. இப்பொழுது ஊக்கமாக சபைகளிலிருந்து எல்லாரும் வெளியே ஓடி இந்த முத்திரைகளை, இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, இனி காலம் செல்லாது முத்திரை போட வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை மக்களுக்கு தெரிவிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அதான் அர்த்தம். புஸ்தகத்துருளை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தம் விட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை நான் கண்டேன். 6ஆம் அதிகாரத்துக்கு வந்து விட்டேன். ஆட்டுக்குட்டியானவர் வேற யார்? ஆட்டுக்குட்டியானவர் தான். முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடி முழக்கமாக சத்தத்தோடு சொல்ல கேட்டேன். சேராபீன்கள் என்று சொல்லப்படுற இடி முழக்கத்தோடு சொல்லப்படுகிற மக்களுக்கு உணரக்கூடியபடி. இது மக்கள் மூடிக்கொண்டு இருட்டுக்குள் இருப்பதால் சொத்துகளுக்கும் பத்துகளுக்கும் நகைகளுக்கும் வைரங்களுக்கும் வைரூரியங்களுக்கும் பின்பாக மக்கள் கொள்ள கொள்ளையா போவதால் அவர்கள் உணர தவறி இருக்கிறார்களே தவிர உணருவார்கள். இதோ எத்தனை முத்திரை? 7 முத்திரை. இந்த 7 முத்திரைகள் உடைக்கப்பட போறது. யார் மூலம்? தேவதூதர்கள் மூலம், இயேசு கிறிஸ்து தளபதி கூடாக உடைக்கப்படும் போது நடக்க போற வாதைகள் உதாரணத்துக்கு கொண்டு நான் வாசிக்கிறேன். இது 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் சொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபுடத்தின் கீழே கண்டேன். ஹல்லேலூயா. ஆரை கண்டார்கள்? 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது ஒரு உதாரணத்துக்கு வாசித்தது. இன்று வரை இந்த உலகவாழ் மக்களால் கொலை செய்யப்பட்ட தேவதூதர்களுடைய இரத்த பலிகளை ஆண்டவர் காண்கிறார். எவ்வளவாக பொங்கி எரிய போறார் என்பதை உற்று நோக்கி பார்ப்பீங்கள். இதற்குள் கீழ்ப்படாதவர்கள் அனுபவிக்கவும் போறார்கள். அது யாருக்கும் விருப்பம் இல்லை. அவர்கள் அழுந்த வேண்டாம். அவர்கள் அழுந்தாமல் இருப்பதற்குத்தான் நான் என்னை முள்முடிக்கும் தேவனுடைய சிலுவைக்கும் ஒப்பு கொடுத்து இந்த இடத்திலிருந்து இதை மக்களுக்கு முன்பாக வாசிக்கக்கூடியதாகவும் வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. இதுதான் சத்தியம். இவ்வளவு காலம் நீங்கள் என்னோ கேட்டிருப்பீங்கள் தானே, வீணா போனீங்க. எல்லாமே வீணா போச்சு. இதுதான் இப்ப நடக்க போறது. வீணா போக கூடாது. கர்த்தருக்குள் வரணும். கிறிஸ்துவின் நாமத்தினால் அல்ல. மேசியாஸ் சில்ட்ரன், மேசியாவினுடைய பிள்ளைகளாக கொழுந்து விட்டு ஒவ்வொருத்தரும் எரிய வேண்டும். இப்ப புரிஞ்சுதா? 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியத்தின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். கொலை முரட்டலுக்கு கூட நான் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? வர்றதெல்லாம் வரட்டுக்கும். நான் வர வேண்டிய இடத்தில் வந்து சேர்ந்து கொண்டேன்.
இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. சரியா? கொடுத்த சாட்சியத்தின் நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். பலிபீடத்தின் கீழ் எந்த பூஜையையும் நீங்கள் செலுத்தின எந்த இவ்வளவு காலமும் சகல விக்கிராதாரண காலமும் உடைச்ச தேங்காய்கள் உண்டையும் கொடுத்த பலிகள், இன்னும் கொடுத்த நரபலிகள் ஆண்டவர் கண்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு தன்னுடைய தீர்க்கதரிசிகளை தான் அனுப்பின தூதர்களை அவர்களுடைய இரத்தத்தை காண்கிறார். கர்ம பாவத்தை செய்யாதிருப்போமாக. அவர் 6ஆம் முத்திரை உடைக்க கண்டேன். இப்பொழுது பூமி அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல, கருத்த சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. இது ஒரு உதாரணத்துக்கு வாசிச்சேன். இப்படி 7 முத்திரைகள் உடைக்கப்படும் போது 7 உபாதைகள் பூமியை நோக்கி பாய்கிறது. ஏன் பூமியை நோக்கி பாய்கிறது? நான் திரும்பவும் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறேன். ஒரு புற்றுநோய் வருத்தக்காரனுக்கு புற்றுநோய் பிடித்து விட்டது தானே, அப்போ அவருக்கு சேமோ தான் கொடுக்கணும். சேமோன்றது அந்த வியாதியை எரிக்கிற மருந்து. இது வியாதியை எரிக்கிற மருந்து, சத்துருவின் வியாதியை எரிக்கிற மருந்து, சாத்தான்களை கொள்கிற மருந்து. ஏன்னா சாத்தான்கள் பிடிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு கூட சுடும். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். எளிமை என்றால் என்ன? ஆவி என்றால் என்ன? ஆவி என்றால் உலகத்துக்குரிய ஆவிகள். பரிசுத்த ஆவி கிடையாது. உலகத்துக்குரிய ஆவிகளில் வைராக்கியப்பட்டிருக்கிறது. ஆவிகளால் நிரம்பி புட்டித்து கொண்டிருக்கிறது. அது ஆவியில் எளிமை அல்ல. ஆவியில் வறுமையாக மாறுங்கள். ஆவியில் எளிமையாக மாற வேண்டும். ஆவியில் பெரிய பலம் என்ன? பெருமைகள், மதப்பெருமை, இனப்பெருமை, ஜாதி பெருமை, கொலை வெறியோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் கொலை வெறியோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா? பிறக்கும் போதே கொலை வெறியோடு தான் பிறக்கிறார்கள். என்றால் அவர் அதுக்கண்டு ஏவி பிறந்த பிள்ளைகள், ஏவு பள்ளிகள் போல் இருப்பார்கள். நான் பார்த்தேன். இஸ்ரவேல் தேசத்தில் இதை சத்திய புத்தகத்தை கொண்டு போய் வாசிக்கிற ஒரு தேவ பெண் பக்குவமாக போய் சொல்லிக் கொடுக்கும் போது காரி துப்புதுகள், பாஞ்சு உதையுதுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் ஒருத்தரும் வரவில்லை. வேண்டி கட்டிட்டு போயிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி செய்யக்கூடாது. ஏசப்பா அப்படி செய்ய சொல்லவில்லை. எங்களுக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. சபித்தால் நீங்கள் சபிக்கிறவர்களை நானும் சபிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சபிக்க மாட்டோம். ஆசீர்வதிப்பதற்கண்டே பிறந்திருக்கிறோம். மாறமுடினால் திரும்பவும் உங்கள் எல்லாரையும் அன்னவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கிறேன். மனம் திரும்புங்கள். தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. நான் தமிழ்ல தானே பேசுறேன். தமிழ் மக்களுக்கு சொல்றோம். முதலாவது இந்த தமிழ் பாசையில பேசக்கூடியவர்கள் வேறு நாட்டுக்காரரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களை காட்டி நன்றாக அவர்களுக்கு விளங்கும். சரியாக சொல்லுகிறேன். மக்கள் பாவத்தின் நிமித்தம் பாவ கிரிகையிலேயே பிறந்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. 7ஆம் முத்திரையை உடைக்க வல்லவர் வந்து உடைத்து கொண்டிருக்கிறார். இந்த 7ஆவது முத்திரை உடைக்கும் போது ராட்சியத்தின் கதவு திறக்கப்படுகிறது. தெரியுமா? பரலோகத்தில் ஏறக்குறைய 1/2 மணி நேரமளவும் அமதல் உண்டாயிற்று. அது 1/2 மணி நேர அமதல் அல்ல. அது பயங்கரமானது. ஏனென்று சொல்லி சொன்னால் பூமியிலே யுத்த காண்டம் பயங்கரமாக இருக்கிறது. அதனால் தேவதூதர்களே மௌனப்பட்டார்கள். தேவதூதர்கள் உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும். தள்ளப்பட்ட தூதர்களை உங்களுடைய நண்பர்களாக வைத்து, உங்களுடைய குலதெய்வங்களாக வைத்து அவர்களுக்கு நீங்கள் கொட்டி கொடுப்பீர்களாக இருந்தால் அவர்கள் உங்களையும் பட்சித்து பீறி போட்டு நீங்கள் கொடுத்த நரபலியிலும் அதிகமான நரபலியை உங்களிடத்தில் பெற்றுக் கொள்வார்கள். அதுதான் சாத்தான். பொய்யுக்கு பிதாவுமாக இருப்பதற்குத்தான் பேர் தீய சக்தி. அங்கே மாயை, அங்கே எதுவும் இராது. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். இப்படியே 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த பரிசுத்த வேதாகம் இப்பொழுது உங்களுக்கு வெளிச்சத்துக்கு நான் வாசித்து விளங்கப்படுத்தி விட்டேன். இனி விளங்கவில்லை எனக்கு கையான்று போக முடியாது. சரியா? சரியான முறையில் படித்து உங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கள். நான் பிள்ளைகளுக்காக வாதாடுகிறேன், உங்களுக்காகவும் வாதாடுகிறேன், எங்களுக்காகவும் வாதாடுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை அதிகமாய் தொட்டுக்கொள்வாராக. 6ஆம் தூதனுக்காலம் ஊதுகிறான். இப்பொழுது எங்கே 7ஆம் தூதன்.
7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போதுதான் நல்ல பரிசுத்தமான ஒரு முடிவு வருகிறது. இந்த 7 தூதர்கள் ஊதும் வரைக்கும், முட்டிக்கும் வரைக்கும் பூமி அதிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிர்வுக்குள் இருக்க வேணுமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நெற்றிகளில் இருந்தால் தேவதூதர்களுக்கு தெரியும் இது யார் என்று சொல்லி. இது அக்கினியிலிருந்து புறப்பட்டு வந்த அக்கினி பிளம்பு, தேவாட்டுக்குட்டியின் பிளம்பு என்பது தெரியும். நான் என்னுடைய வயசு வரைக்கும் அரை பருவம் வரைக்கும் நான் அக்கினியோடு போனேன். எல்லாரும் வாழ்கிறார்கள், எல்லோரும் போசிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், உடுக்கிறார்கள், படுக்கிறார்கள். என்னால் முடியவில்லை. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தேன். இது நியாயத்துக்கு ஏதுவானதல்ல, நியாயங்கெட்டதாக இருக்கிறது என்று எனக்கு வரும் தலைவிடி. அந்த தலைவிடியில் நான் மரித்து பிழைத்தெழும்புவேன். இப்பொழுதோ எல்லாம் அறிவு ஞானம் எனக்கு வந்த பின் நோய்களும் என்னை விட்டு போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் மற்றவர்களோ கர்த்தரை வெறுப்பார்கள். ஏன் ஆண்டவர் இப்படி என்றால் எனக்கு இப்படியான வருத்தத்தை எனக்கு அனுப்பினார்? இது எல்லாரும் கேட்கிற ஒரு அடுப்படி கதை. இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். விழித்தெழும்புதலே மக்கள் மத்தியில் மனிதன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய பொக்கிஷம், ஞானம். கர்த்தர் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். என்ன கேட்க போறீர்கள்? நீங்கள் கேட்டது உலகத்துக்கு எதுவான இருந்தால் உலகத்தோடு போகும், உலகத்தோடு அழிந்து போகும். ஞானத்தை மட்டும் கேளுங்கள், நிலைத்து நிற்கும், நித்திய ஜீவனுக்காகவும் மனம் திரும்புதலுக்கானவும் படியை கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் தம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அங்கே சொல்ல முடியாது, என்னுடைய மதம்தான் பெரியது, அந்த கடவுள் தான் ஆக முதல் வந்தவர். அவர் தான் அதிகமான மனித இரத்தத்தை குடித்து தள்ளி இருக்கிறார். இவர் முத்திரைகளினால் கொடுத்தும் மனித ஜீவன்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் மீட்க வல்லவராயிருப்பார். மனித குப்பை என்றும் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் குப்பைக்கு எதுவாக போய் கொண்டிருக்கிறார்கள். குற்றவாளிகளை தூக்கில போடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? ஒரு குற்றவாளியை தண்டிக்கவே கூடாது. ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படும் போது தண்டிக்கிறவனுக்கு 7 லோக பாவம், 7 மடங்கு பாவம் அவன் மீது இறங்குறது என்றால் அவன் குற்றவாளியை கொலை செய்து விட்டான். குற்றவாளி மனம் திரும்புதலுக்கு ஏதுவானவனாக இருக்கிறவன் மனம் திரும்பும் போது அநேகரிலும் மற்றவர்களிலும் அநேக நன்மைக்குரிய பாத்திரமாக அவன் மாறுவதற்கு, பரலோக திறவுகோலாக அவன் மாறுவதற்கு அவனுக்கு வாய்ப்புண்டு. மனிதன் செய்கிற ஒவ்வொரு கொலையும் கர்த்தருடைய கோபாக்கினையை தூண்டும். மனம் திரும்புதல் தான் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட போகிற தண்டனை. மனம் திரும்புதல். குற்றவாளிக்கும் சரி, எந்த உளவு விதமான குற்றத்தை செய்தவனும் மனம் திரும்புவதே தான் அவனுக்கு ஒரு கொலை. அவன் தன்னை மறித்து, நான் என்னை கொலை செய்து என்னை மறித்து, அதாவது மீண்டும் பிறந்து கிறிஸ்துவின் சத்தியத்தை, இது எவ்வளவு தூரம் என்னோடு பேசுகிறார் என்றால் எவ்வளவாக கிறிஸ்துவுக்குள் இடப்பட வேண்டும். சத்துரு முன்னால் நின்றது. என்று தொண்டையெல்லாம் பிடிச்சி நசிக்கும் ஒரு ஆவி வருத்தம் போலெல்லாம் இருந்தது. நான் இயேசுவின் ரத்தம் தரும் ஜெயம், அப்பாலே போ சாத்தானி என்ற வார்த்தைகளை நான் பாவித்துக் கொள்வேன். மற்றவர்கள் இதெல்லாம் தூக்கி எறிந்து போட்டு ஓடிவிட்டார்கள். நான் ஒரு சகோதரியை பார்த்தேன். எல்லோருக்காக நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன் என்று சொல்லி வலிக்கிட்டா உடனே அவங்களுக்கு ஒரு கனவு வந்தது. எனக்கு 1000 கனவு வந்தது. கனவுகளை எல்லாம் மிதித்து போட்டு புறப்பட்டு போனோம். படிக்க முடியாது, பள்ளிக்கூடம் போக முடியாது, வந்துடும் பிரச்சனை. அது எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட முடியாது. அதென்றும் தேவையில்லை. இப்பொழுதோ சரியான வழி, சரியான நீதி, சரியான உறக்கம், சரியான உயிர்த்தெழுதல், ஒன்று அழுகை. இந்த மக்களுக்காகத்தான், இரட்சிக்கப்படாமலுக்கு கிறிஸ்துவ மறுதளித்து கொண்டு அக்கினி கடலுக்கு போகிறோம் மக்களுக்காகத்தான் தினமும் அழுகிறேன். இரவும் பகலும் அழுது ஜபிக்கிறதும், சொல்ல வேண்டிய கடமைக்கு எழுந்து சொல்வதும், சகல குளம்புரட்டல் வந்தாலும் எங்களுக்கு பயமில்லை. சொல்லுவதும் எங்களுடைய ராட்சியத்தின் கிரியா இருக்கிறது. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது ராட்சியத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு கிறிஸ்துவின் அதிகாரமும் சமாதான நிலையும் உண்டாகும். அப்பொழுது என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா? ஆட்டுக்குட்டி ஓநாயோடு படுத்துறங்கும். அந்த சமாதான பூமிக்குள்ள வரும் வரைக்கும், மனிதன் ரட்சிக்கப்படும் வரைக்கும், மனுஷன் மருந்திரம்பும் வரைக்கும் பூகம்பம் பயங்கரமாயிருக்கும். மனித இரத்தம் குதிரைகளின் கடிவாளம் வரைக்கும் மனித இரத்தத்தால் பூமி நிரம்ப போகுது என்று எச்சரிக்கை. ட்ரிகர் வார்னிங். எச்சரிக்கை மக்களே, மனம் திரும்புங்கள். இன்றே மனம் திரும்புங்கள், இப்போவே மனம் திரும்புங்கள். சந்தான சந்ததியை காக்கிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பிறக்க முன் காப்பாற்றுங்கள். அவர்கள் பிறக்க முன் காப்பாற்றுங்கள். நீங்கள் இரட்சிக்கப்படுங்கள். நீங்கள் இரட்சிக்கப்படுவதற்கு அர்த்தம் பூமியிலே
கால் வைக்கப் போவதில்லை. சந்ததியை பூமியில வைக்கப் போவதில்லை. பாலியலுக்கு அடிமையாக போவதில்லை. வைராக்கியமாக இருந்து வாழ்வது, அதில் சந்தோஷமாக வாழ்வது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ வரைக்கும் விளங்கி இருக்க வேண்டும். தொடர்ந்து வருவோம். ஆமேன்.